Hello students, welcome back to my YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CHSL 2024 ஓட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான PDF வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிருக்கேன். ரிசல்ட் செக் பண்றவங்க அதல செக் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ரெண்டு PDF. ஃபர்ஸ்ட் PDFல வந்து எந்தெந்த செக்ஷன்ல எவ்வளவு percentage அப்படிங்கற மாதிரி percentage போஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த கேட்டகரியும் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வந்து வேகன்சிஸ் வேகன்சியோட ஸ்ப்ளிட் அப் எந்தெந்த கேட்டகரிக்கு என்ன மாதிரியான வேகன்சி ஸ்ப்ளிட் அப் இருக்கு. மெயினா நம்ம இதுதான் பார்க்கணும். யாரெல்லாம் இப்போ புதுசா அப்பியர் ஆக போறீங்களோ அவங்க பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இதில் போஸ்ட் கோட் இது நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். இப்போ போஸ்ட் கோட் D53 அப்படின்னு இருக்கு. ஓகேவா? அப்போ D53 அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில் என்ன ஸ்கோர் வந்திருக்கு 295, இடபிள்யூஎஸ்க்கு 339, அதே ஓபிசிக்கு வந்து 345. இந்த மாதிரி போஸ்ட் கோட் கொடுத்துருப்பாங்க. அதோட கேட்டகரியில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுபடி நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே போய் இப்போ நான் அதுவும் காட்டுறேன். இப்போ இந்த போஸ்ட் கோடுக்கான போஸ்ட் என்னென்னு காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் CHSL அந்த போஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுறீங்கன்னா அதோட கட் ஆஃப் எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது கொண்டு போகணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதில் போஸ்ட் கோடை பார்த்துட்டு அந்த போஸ்ட் கோடை இங்கே கொண்டு செக் பண்ணுங்கள். இது என்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். LDC அப்படின்னா லோவர் டிவிஷன் கிளர்க், அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி கோட் வச்சு கட் ஆஃப் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றின ரிசல்ட்டை பற்றின ஒரு அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் ரிசல்ட் செக் பண்ணுறதுக்கு இப்போ ரெண்டாவது PDF ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி மேலே வந்து உங்களோட நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இங்கே சும்மா ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்பரை டைப் பண்ணுங்கள். அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? நீங்கள் அதை கொஞ்சம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இருந்ததுன்னா சந்தோஷம், இல்லைன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஓகே, யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சேனலில் வந்து சொல்லுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட் கிளியர் பண்ணவங்க எல்லாத்துக்கும். கிளியர் ஆகாதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம அடுத்த வருஷம் இன்னும் பெட்டரான ஜாப் கண்டிப்பாக போக முடியும். ஓகே, இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.